ஹாய் மக்களே! நான் தான் உங்க சுபத்ரா. என் பேர் சுபத்ரா தான். ஆனா, எனக்கு நெறையா பேர் நான் லைவ் வந்தப்போ எனக்கு வச்ச பேர் வந்து டெய்லர் அக்கா. பரவால்ல, என்னோட தொழில வச்சு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. அது நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து என்னோட கல்யாண நாளுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அத பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கும் அதே மாரியே ஸ்டிச் பண்ணி குடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ தான் இது. அவங்க அளவு ப்ளவுஸ் வாங்கி, அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு எல்லாம் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு எதுவுமே கிடையாது. நானே தான் ஏதாவது செல்ஃபில் வச்சு நானே தான் எடுத்துக்கிட்டேன் வீடியோ. அதனால் வீடியோ வந்து ஒழுங்காக அதனால தான் வீடியோ வந்து பாதி தெரியுது, பாதி தெரியல. ஏன்னா ஸ்டாண்ட் எதுவும் இல்லாதனால அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். திருப்பி இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு சைடில் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் எப்போவுமே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மெயின் கிளாத் வந்து சில கிளாத் வந்து நல்லாயிருக்கும், சில கிளாத் வந்து நல்லா கொல கொலன்னு சாஃப்டாக இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்க முடியாது. அதனால தான் எப்போவுமே வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணிக்கிட்டால் மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் எப்போவுமே கட் பண்ணிக்கிங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ண போகிறேன். கை வந்து கொஞ்சம் லாங்காக கேட்டிருந்தாங்க. அதாவது குட்டி கையாமல் கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அந்த டிசைன் வர மாதிரி இருக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைனிங்கில் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் வந்து நம்ம லைனிங்கை கட் பண்ண லைனிங் எடுத்து அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கஷ்டமும் இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மெயின் கிளாத்லேயே ஃபஸ்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதையும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கேன்வாஸ். இப்போ வந்து நம்ம அந்த டிசைன் வைக்கிறதுக்கு கேன்வாஸில் வந்து அந்த டிசைனை வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன டிசைன்னாலும் நம்ம கேன்வாஸ் வச்சு அளவெடுத்து கட் பண்ணி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை இந்த 3க்கும் வந்து நான் வந்து கேன்வாஸில் அளவெடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த வளைவு போடுறதுக்கு வந்து சார்ட் பேப்பரில் வந்து ஒரு வளைவு மாதிரி நானே இது பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வச்சு ஒவ்வொரு ஷேப்பாக வரைஞ்சி அதில் அந்த ஷேப்காக கொடுத்தேன் நான். இப்போ பேக் சைடு நெக்குக்காக நான் வரைஞ்சிட்ருக்கேன். அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் அதிலே வரைஞ்சிட்டேன். இந்த வீடியோ எடுக்கும்போது என் பையன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ அதை வரைஞ்சதை வந்து தனியாக அழகாக கட் பண்ணி பேக் சைடு நெக்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் பேக் சைடு நெக்கு.
இது கைக்காக கட் பண்ணது. அந்த வீடியோவில் நான் அளவெடுத்து இதுக்கு முன்னாடி நான் அளவெடுத்த இதில் வந்து அது தப்பாயிடுச்சு ஃப்ரண்ட்டில் எடுத்தது. அதனால் திருப்பி மறுபடியும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு அளவெடுத்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஆனால் தைக்க கொடுக்குறவங்க வந்து அசால்ட்டாக எனக்கு இப்படி வை அப்படி வைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுறீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தான் நான் தருவேன் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள் அதுக்காக நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம் அப்படின்ட்டு. கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணுறத இன்னொரு வீடியோவாக போடுறேன். பாய்.